ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் ஸ்ரீராமம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை, ஜோதிட கருத்துக்களை மிக எளிமையாக உங்களுக்கு புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்கணுமா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். இன்றைய தலைப்பு என்னவென்றால், தொட்டதெல்லாம் வெற்றி செல்வம். இப்போ நம்ம போர்டுக்கு வந்துடுவாங்க. அதிர்ஷ்டத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கையில் அதிர்ஷ்ட குறிகள், அதாவது அதிர்ஷ்டம் தொட்டதெல்லாம் வெற்றி செல்வம். அதாவது மீன் மச்ச ரேகை நம்ம கையில் இருந்தால் காரிய வெற்றி, சுகமான இல்லறம், செல்வம் சேரும். ரெண்டு கையும் பார்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். இடது கை வலது கை ரெண்டு கையுமே பார்க்கணும். ரெண்டு கையில் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மச்ச ரேகை இருந்ததுன்னா நீங்கள் செல்வம் உங்களுக்கு சேருவதற்கு வாய்ப்புண்டு. தொட்டதெல்லாம் வெற்றியாக முடிவதற்கு வாய்ப்புண்டு. சிறந்த இல்லறம் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இப்போ இந்த ரைட் ஹேண்ட் எடுத்துக்குவோம். இப்போ மச்ச ரேகை என்பது மீன் குறி என்பது மீன் வடிவமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அதாவது இப்படி இருந்ததுனாவே அது மச்ச ரேகை, மீன் ரேகைன்னு அர்த்தம். சரிங்களா? இதில் லைட்டாக ஒரு கோடு மாதிரி கூட இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அது மச்ச ரேகைன்னு சொல்லுவோம், மீன் ரேகைன்னு சொல்லுவோம். இந்த ரேகை இப்போ நம்ம சுக்கர மேட்டில் எங்கேயாவது, இந்த சுக்கர மேடு இருக்கு இல்லையா, சுக்கர மேட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் நல்ல அழகான ஒரு அமைப்பு, சுகமான இல்லறம், இல்லறம் சிறப்பாக இருக்கும். இல்லறத்துல சந்தோஷமான இல்வாழ்க்கை நடக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது. காரிய வெற்றி, செல்வம் சேரும். சரிங்களா? அதுக்கு அடுத்து நம்ம குருமேடு. குரு மேட்ல இந்த மாதிரி ஒரு மச்சரேகை இருந்தால் ஒரு அரசபோகமான ஒரு தலைமை பண்பு, எங்கு இருந்தாலும் தலைமை பண்பில் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அவங்க அந்த வேலையை விடாமுடியா செஞ்சு வாழ்க்கையில நல்ல நிலைக்கு வந்துருவாங்க. அதனால தொட்டதெல்லாம் வெற்றியாகும். காரிய வெற்றி, சுகமான இல்லறம், செல்வம் சேரும். இந்த குருமேட்ல இருந்ததுன்னா ஒரு தலைமை பண்பு, எந்த ஒரு வேலையில் இருந்தாலும் தொழில இருந்தாலும் தலைமை பண்பில் இருந்து வாழ்வில் வெற்றி பெறுவார். அதே மாதிரி சனி மேட்ல ஒரு மச்ச ரேகை இருக்கு. ரேகையில இல்லாம இருக்கும். நான் சொல்றது எல்லாமே ரேகையில இல்லாம இருக்கும். சரிங்களா? அந்த சனி மேட்டில் ஒரு மச்ச ரேகை இருந்தால் அவர்களில் சாஸ்திர ஆராய்ச்சி, ஜோதிட ஆராய்ச்சி மூலமாக வெற்றி, புதிய கண்டுபிடிப்புகள், காரிய வெற்றி, தொட்டதெல்லாம் வெற்றியாக நடப்பதற்கு வாய்ப்புண்டு. முயற்சி செய்து வாழ்வில் முன்னுக்கு வருவாங்க. அதனால சுகமான இல்லறம், செல்வம் அதிகமாக சேரும். இப்போ சூரிய மேட்டை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அரசபோகமான வாழ்வு, அரசியல்ல கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசபோகமான வாழ்வு, பெயர் புகழோடு, நான் சொல்றதுனால சூரியன் எடுத்துட்டோம்னா புகழ் வந்துடணும். புகழோடு வாழ்வு சிறக்கும். நல்ல வாழ்க்கை, தொட்டதெல்லாம் வெற்றியாக முடிவதற்கு வாய்ப்புகள் உண்டு. செல்வம் அதிகமாக சேரும். புதன் மேட்டை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வியாபார துறையில் மிக கொடிகட்டி பறப்பதற்கு வாய்ப்புண்டு. அயல்நாடு, வெளிநாடு, உள்ளூர் அந்த மாதிரி இதில் நல்ல ஒரு செல்வம் சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தொட்டதெல்லாம் வெற்றியாகும். நல்ல இல்லற சுகம் கிடைக்கும். நல்ல ஒரு செல்வம் அதிகமாக சேரும். இது புதன் மேட்டில் இருந்ததுன்னா. அதே மாதிரி இந்த இறுதி ரேகைக்கும் உத்தி ரேகைக்கும் இடையில இந்த மச்ச ரேகை மீன் குறி இருந்தால் இது ராகு மேடுன்னு சொல்லுவோம். கஷ்டப்பட்டு வாழ்க்கையில எப்படியாவது போராடி வெற்றி பெறுவார்கள். ராகு மிகப்பெரிய கிரகம். அதனால இந்த இடத்துல அதாவது இந்த உள்ளம் கையில் இருந்துருச்சுனாவே வாழ்வில் வெற்றி பெறுவார்கள். இன்னும் சொல்ல போனா அந்த புத்தி ரேகைக்கும் ஆயுள் ரேகைக்கும் இடையில அப்படி மேல் நோக்கி இருந்துச்சுன்னா நல்ல ராஜபோகமான அமைப்பு, ஒரு நல்ல வெற்றி, நல்ல புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப செவ்வாய் மேட்ல இருந்துன்னா போராடி வாழ்வில் சண்டை போட்டு வாழ்வில் வெற்றி பெறுவார்கள். செவ்வாய்னாவே சண்டை, ரத்தம், இந்த மாதிரி வீரியம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப சண்டை போட்டாவது வாழ்க்கையில வெற்றி பெறுவார்கள். அதே மாதிரி சந்திரமேட் எடுத்துங்க. சந்திரமேட்ல இருந்ததுன்னா அவர்கள் கற்பனை துறையில் வெற்றி பெறுவார்கள். கதை, கவிதை, கட்டுரை, கற்பனை. இன்னும் சொல்ல போனா இந்த மச்சரேகை இருக்கிற இடமே சந்திரன் நீர் இல்லையா, அந்த தண்ணியில மீன் இருக்குன்னு அர்த்தம். தண்ணியில மீன் இருந்தா பலம் அதிகமா இருக்கும். இன்னும் சொல்ல போனா நம்ம கையில ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ராசி, சந்திரன் தான் ராசி இருக்கிற இடம்.
அந்த ராசியை பார்க்கணும். அந்த ராசி எந்த கட்டத்தில் இருக்கிறது, அந்த ராசி அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். ஒன்று ராசி நல்லா இருக்கும், உச்சம் ஆட்சி இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மீன் ரேகை இருக்கும். இல்லைன்னா ராசி அதிபதி நல்லா இருக்கும். இல்லைன்னா ராசி அதாவது சந்திரனை சுபகிரக பார்வை இருக்கும். குரு சுக்கிரன் புதன் இல்லைன்னா பார்ப்போம். ஒன்றும் சுபர் வீட்டில் இருக்கணும், இல்லைன்னா சுபகிரகம் பார்க்கணும், இல்லைன்னா ஆட்சி உச்சமாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தா சந்திரன் இருந்தாக்க இந்த கையில வந்து உங்களுக்கு இந்த மச்சரகை மீன்குறி இருக்கும். இங்க உங்க கையையும் பார்க்கலாம், அப்படியே நம்ம ஜாதகத்தையும் பார்த்துக்கலாம். சரிங்களா? நம்ம கையில வந்து நல்ல மச்சரேகை நல்லா இருந்ததுன்னா வாழ்வில் ரொம்ப முயற்சி ஃபைட் பண்ணி வாழ்க்கையில முன்னுக்கு வந்து நல்லா சந்தோஷமான வாழ்க்கை வரும். தொட்டதெல்லாம் வெற்றி, காரியம் வெற்றியாகும். ஒன்று காரிய வெற்றி, ரெண்டாவது குடும்ப இல்லறம் நல்லா இருக்கும், மூணாவது செல்வம் அதிகமாக சேரும். இப்போ நம்ம ரெண்டு கையும் பார்க்கணும். கையில் வந்து கை வந்து நல்லா இருக்கும், முதல் தரமான கையாக இருந்ததுன்னா நல்ல 100% நிறைய செல்வம் சேரும். அதே மாதிரி இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, செவ்வாய் ரேகை, விதி ரேகை, சூரிய ரேகை இருந்து கை வந்து நல்லா அகலமாக எவ்வளோ தூரம் பெருவிரல் நல்லா இருக்கோ, கை வந்து நல்ல திறமையான கைனா என்ன சொல்லணும்னா நம்ம தாமரை இலை, தாமரையோட இதழ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி செக்கச்செவி ரொம்பவும் சகப்பாக இருக்கக்கூடாது. சகப்பாக இருந்ததுன்னா ரத்தம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ரொம்பவும் வெள்ளையாக இருந்ததுன்னா ரத்தம் இல்லைன்னு அர்த்தம். நடுத்தரமாக நல்லா அழகா தாமரை இதழ் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி கை வந்து நல்லா இருந்ததுன்னா நம்பர் 1 கை. அந்த கையில் இந்த மாதிரி மச்ச ரேகை காணப்பட்டால் நீங்கள் வாழ்வில் உயர்வது கண்டிப்பாக உறுதியாக்கப்படுகிறது. இது அதிர்ஷ்டமான ஒரு குறி. உங்கள் கையில் எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்க. எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு வாழ்வில் வெற்றி, புகழ், செல்வம், செல்வாக்கு, சுகமான இல்லற வாழ்க்கை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.